ஹலோ விவாஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வெறு ரிவ்யூ. நான் தான் உங்க வெறு. நாம இந்த வில்ல பார்க்க போறது பாட்டால் லோக் அப்படின்னு 2020லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத அந்த வில்ல பார்க்க போறோம். இப்போ இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளா இருக்கு. சீசன் 1 டோட்டலா 9 எபிசோட்ஸ். இந்த 9 எபிசோடோட கதைக்களம் என்ன அப்படின்னா, சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கார்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு 4 கிரிமினல்ஸை டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸை சேர்ந்த போலீஸ் கும்பல் வந்து பிரிட்ஜில் வச்சு லாக் பண்றாங்க. இவங்க பிரிட்ஜில் லாக் பண்றதுக்கு முன்னால ஒரு பெரிய அக்கப்போர் பண்ணிடுறாங்க. இதனால பிரிட்ஜ் இவங்கள தான் கண்காணிச்சிட்டு இருக்கு. பிடிபட்ட 4 பேர்ல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அந்த பிரிட்ஜுக்கு அந்த சைடுல இருக்கக்கூடிய நதியில வந்து அவனோட போனை தூக்கி எறிஞ்சுக்கிட்டு தான் வந்து பிடிபடுதான். அந்த போனை தூக்கி எரிஞ்சதுனால இந்த நியூஸ் மீடியா எல்லாத்தையுமே அதை கவர் பண்ணிட்டு அந்த போன்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப சென்சேஷன் நியூஸா வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த போலீஸ் எதுக்காக வந்து இந்த 4 பேரை சேஸ் பண்ணி பிடிச்சாங்க அப்படிங்கிறதுமே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கும்ல. அந்த 4 பேர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஜேர்னலிஸ்ட்டை கொலை பண்ணதுக்கு தான் போயிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த ஜேர்னலிஸ்ட்டை இவங்க எதுக்காக கொலை பண்ணணும், அதுலயுமே இந்த க்ரூ மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மொத்தமா 45 கொலைகள் பண்ணியிருக்கானா. இது வரைக்கும் பிடிப்பட்டதே இல்ல. இந்த டைம் போலீஸ் கிட்ட லாக் ஆயிருக்கான். ஸோ இந்த 45 கொலைகள் அவன் எதுக்காக பண்ணா, இந்த கொலையை எதுக்காக பண்ண போனா, இதெல்லாம் தான் இந்த சீரிஸோட கதைக்களம். இந்த சீரிஸை பொறுத்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி இந்த சீரிஸோட டோட்டல் கதையை ஃபர்ஸ்ட் 30 செகண்ட்ல ஒரு டேரக்டர் சொல்ல முடியுமா அப்படின்னா, கண்டிப்பா இந்த டேரக்டர் அதை வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா சீரியஸ் ஆரம்பிச்ச 30 செகண்ட்ல வந்து போலீஸ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மேல் லோகம், பூலோகம், பாதாள லோகம் இந்த 3த்தையும் பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி இதுக்குள்ள தான் அந்த கதைக்களமே இருக்கு. அதுல இந்த சீரியஸை பொறுத்த அளவுக்கு இந்த மேல் லோகம் அப்படின்னு சொல்ற எல்லாருமே பணக்கார கும்பல் அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல பூலோகம் அப்படிங்கிறது வந்து இந்த போலீஸ், மிடில் கிளாஸ் இந்த மாதிரியான பீப்புள்ஸ் வச்சுக்கலாம். பாதாள லோகம் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த அடித்தர மக்கள், யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்காத மக்கள்னு சொல்லலாம். புவர் பீப்புள்ஸ்னு சொல்லலாம். அதுல பாதாள லோகம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த புவர் பீப்புள்ஸ் எந்த மாதிரி பூச்சிகளா நசுக்கப்படுறாங்க அப்படிங்கறத அந்த சீரிஸ்ல மொத்தமா காமிச்சிருக்காங்க. மேலும் இந்த வெப் சீரிஸ்ல வந்து அந்த விஷால் தியாகி அண்ட் சௌத்ரிங்கிற போலீஸ் கேரக்டர், இந்த 2 கேரக்டர்ஸை ப்ராப்பரான ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரைட்டிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ரொம்ப டீட்டெயிலிங்கா பண்ணியிருப்பாங்க சில விஷயங்கள்லாம். பட் சினிமால காட்டப்படுற சின்ன சின்ன விஷயங்கள், அந்த நுணுக்கமான விஷயங்கள நீங்க ஆராயக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னா, இந்த சீரிஸ் உங்களுக்கான சீரிஸ். அந்த அளவுக்கு நுணுக்கமான நிறைய விஷயங்கள ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் அப்பா பேசியிருப்பாங்க. ஆனா இந்த சீரிஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே கெட்ட வார்த்தைகள் அதிகமா யூஸ் பண்றதுனால ஃபேமிலி வாட்சபிள் கிடையாது. வயலன்ஸுமே அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட மிர்சாப்பூர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்த்திருப்பீங்கல்ல, அந்த சீரிஸ் மாரியே இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரிஸ் தான். ஆனா அத விட மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு மிர்சாப்பூர் வெப் சீரிஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, இந்த சீரிஸும் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. கண்டிப்பா அந்த ஆடியன்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.